நீங்க மெடிக்கல் ஷாப்ல இருக்கீங்க. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துக்கு பதிலா ஒரு ஜெனரிக் மருந்து தர்றாங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க. மாத்திரை வேற, விலை கம்மி, இத வாங்கலாமா வேண்டாமா இந்த தயக்கம் எல்லாருக்கும் வரும். வாங்க உண்மைகளை பார்க்கலாம். தெரியுமா, அமெரிக்காவுல எழுதப்படுற 10ல 9 பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஜெனரிக் மருந்துகளுக்கு தான். சோ ஜெனரிக் மருந்துகள் பத்தின சந்தேகங்கள், உண்மைகள், அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் எல்லாத்தையும் பார்க்கலாம். விலை கம்மியா இருந்தா தரம் கம்மியா இருக்குங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கதை. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? ஆனா FDA சட்டப்படி பிராண்டட் மருந்து மாதிரி தான் ஜெனரிக் மருந்தும் வேலை செய்யணும்னு உறுதிப்படுத்துறாங்க. சரி, அடுத்ததா சொல்றது ஜெனரிக் மருந்து சரியா வேலை செய்யாதுன்னு. அதோட மூலப்பொருளை பார்க்கலாம் வாங்க. உண்மையில ரெண்டுலயுமே இருக்கிற மூலப்பொருள் ஒண்ணுதான். உடம்புலயும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுதுன்னு FDA எப்படி உறுதிப்படுத்துறாங்க? பயோ ஈக்குவலன்ஸ்ங்கிற ஒரு அறிவியல் அளவீடு மூலமா தான். ஒரு பெரிய ஆய்வுல உடம்புல மருந்து உறிஞ்சப்படுறதுல வெறும் 3.5% வித்தியாசம்லாம் இருந்துச்சு. இது ஒன்றும் பெருசு இல்ல. ஜெனரிக் மருந்து தயாரிக்கிற ஃபேக்டரிங்க தரமில்லாததுன்னு இன்னொரு கட்டுக்கதை இருக்கு. அதுவும் உண்மையல்ல. உண்மையில FDA எல்லா மருந்து ஃபேக்டரிகளையும் ஒரே மாதிரியான கடுமையான தரக்கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்துறாங்க. இதுக்கு பேரு தான் ஆண்டா அப்ரூவல் ப்ராசஸ். இதுல பலகட்ட சோதனைகள் செஞ்சுதான் அனுமதிப்பாங்க. அப்போ ஜெனரிக் மருந்துகள் பாதுகாப்பானதுதான், ஆனா சில விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப டாக்டர் கிட்ட பேசணும். குறிப்பா வலிப்பு நோய், இதய நோய் மாதிரி மருந்துகள்ல சின்ன மாற்றம் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனாலதான் சில மருத்துவ அமைப்புகள் டாக்டர் ஆலோசனை இல்லாம இந்த மாதிரி மருந்துகளை மாத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜெனரிக் மருந்துகள்னால 2009ல இருந்து 2019 வரைக்கும் அமெரிக்காவுக்கு எவ்வளோ சேமிப்பு பாருங்க. எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்க செய்யறது தான் இதோட நோக்கம். இதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு பலம். அதனால இனி உங்களுக்கு அறிவியல் தெரியும், பாதுகாப்பு தெரியும். உங்க டாக்டர் அல்லது பார்மசிஸ்ட் கிட்ட பேசி சரியான முடிவை எடுங்க.